நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்ற வகைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆனிச்சு. ஒரு நாள் லோவை கட் பண்ணி இங்கே டவுன் சைடு உள்ள எஸ்எல்லை ஹன் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்றைக்கி மேலே ஓப்பன் ஆகிட்டு மேலே உள்ள எஸ்எல்லையும் ஹன் பண்ணியிருக்காங்க. இப்போது மார்க்கெட் எந்த ஒரு சைடு பிரேக் அவுட் ஆனாலும் ஒரு பிக் மூமெண்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீக்லி அனலைசிங்கில் அதை பற்றின நான் வீடியோ போடுறேன். நாளைய தினம் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டில் முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டோ ஒரு டவுன் ட்ரெண்டோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வீக்லி அனலைசிங்கில் கண்டிப்பாக நான் வீடியோவாக பதிவிடுறேன். அதே நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் கோர்சஸும் இன்ட்ராடேயில் உள்ள ஸ்ட்ராட்டஜிஸையும் நம்ம ஒரு 1 or 2 days கோர்சஸாக எடுக்க போகிறோம். ஒரே நாளில் 3 மணி நேரம், அப்படி இல்லைனா 2 நாளில் 1.5 மணி நேரம் கோர்சஸ் ஃப்ரீயாக எடுக்க போகிறோம். அதற்காக நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பே பண்ண வேண்டியது கிடையாது. அதற்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான 2 டிமெண்ட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ டிமெண்ட் அக்கௌண்ட் விருப்பம் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கான ஐடியா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா நான் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த கோர்சஸ் உங்களுக்காக எடுப்பேன். சரிங்களா? மேக்ஸிமம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறேன்னா, ஒரு சில ப்ரோக்கரேஜஸில் மட்டும்தான் ஒரு சில டூல்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ரோக்கரேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், சரிங்களா, விருப்பம் இருந்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதற்கான அந்த கிளைண்ட் ஐடி அதை காமிச்சிங்க அப்படின்னா நான் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு வர சாட்டர்டே சண்டே அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கோர்சஸ் இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங் ப்ளஸ் இன்ட்ராடே ஆப்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத, எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது, அதுக்கு இந்த டிமெண்ட் அக்கௌண்ட் மூலமா எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன மாதிரியான டூலை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். வேறு கோர்சஸ்க்காக எந்த பேமெண்ட்டும் நீங்கள் செலுத்த வேண்டியது கிடையாது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைய தினம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான, நாளைக்கு நெஃப்டிக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இன்றைக்கி டே ஹை தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 700ங்கிறது ஓஐ டேட்டா படி ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துடுச்சு அப்படின்னா 800 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஒரு 500க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிடுச்சு, 570க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ரேலி வரும். அது 200 to 300 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு வீக்லி கேண்டில் எப்படி முடியுது அப்படிங்கிறத பார்த்தாக்கணும். வீக்லி கேண்டில் ப்ரீவியஸாக எப்படி இருந்திருக்கு, இப்போ எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வீக்லி கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு பேரிஷ் கேண்டில், அதற்கும் மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில். இப்போது இங்கே இதே போல் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இங்கே ஒரு அடுத்த கேண்டில் புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விருப்பம் இங்கேருந்து சண்டே வீடியோவில் நான் சொல்கிறேன் வீக்லி கேண்டில் எப்படி முடியுது அப்படிங்கிறத. அது முடிகிறதுக்கு தகுந்தாற் போல் தான் நம்ம நெக்ஸ்ட் வீக் எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிடுறேன். வீக்லி கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷு, ப்ரீவியஸாகவும் ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் இதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 54,354 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபிப்னாசி லெவலு எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம இன்ட்ராடேல எது மேஜரான லெவல்ஸாக இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இன்றைக்கி டே ஹை கரெக்டாக நம்மளோட எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. 53,353 சொன்னோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன லெவலே அங்கே தான் ஓப்பன் ஆகிருப்பாருங்களேன். நம்மளோட ரெசிஸ்டன்ஸு மார்க்கெட் நம்ம புதுசாக எதுவும் கொடுக்கல. நம்ம
ப்ரீவியஸ் ஸ்விங் சொன்னோம் தெரியுங்களா, அதுதான் சொன்னோம். கரெக்டாக ஓப்பன் ஆன லெவல்லேருந்து மார்க்கெட்டு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கீழே வந்திருக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் தான் பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு. 15 மினிட் கேண்டில் பாருங்கள், ஓப்பன் ஆன உடனே போய் என்ன பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சொன்ன ப்ரீவியஸ் ஹை, அந்த ஹையில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு 52,948 அப்படிங்கிற லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப தான் முயற்சி பண்ணியிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் திரும்பினுச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் இதற்கு மேலே ஒரு 1 டே கேண்டில் முடிஞ்சுது அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவல் 53,356 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 53,500 ஓஐ டேட்டா படி. ஓகே, தென் மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிடுச்சு, 53,500 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அடுத்த லெவல் வந்து ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து 53,364 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்த டே லோ இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 52,915 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபிப்னாசி லெவல் 52,567 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 52,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு, ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபிப்னாசி லெவல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒர்க் ஆகும். அதை பற்றின டெமோவை கூட நம்மளோட அந்த ஸ்விங் ட்ரேடிங் கிளாஸஸில் உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். மறக்காமல் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் சப்போர்ட் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்த இந்த லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். 24,330 ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,037 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு தேர்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24,400 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் கீழே வருது அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,583 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 24,668 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது மிட் கேப் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த சேனலில் சப்போர்ட் எடுப்பதற்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, இந்த சேனலில் அகைன் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா திருப்பி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதற்கு தான் முயற்சி பண்ணுது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. அது வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க கூட இருக்கலாம். அகைன் வந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சேனலில் வந்து அகைன் சப்போர்ட் எடுத்துன்னா இங்கேருந்து அகைன் ஒரு நல்ல ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 12,882 அப்படிங்கிற லெவலு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,784 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,647 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இன்றைக்கி வந்து டே ஹை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த சேனலும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 13,280 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 13,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஃபிப்னாசி வந்து மார்க்கெட் வந்து இப்போ கீழே போயிட்டுருக்கு. இதற்கு நம்ம ஃபிப்னாசி ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்விங்குக்கும் இந்த ஸ்விங்குக்கும் இப்போது எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா இங்கே வரைக்கும் போயிட்டு 13,142 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 13,138 அப்படிங்கிற லெவல் போயிட்டு திருப்பி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டு 13,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு.
அடுத்த சப்போர்ட் வந்து 13,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,888 இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபிப்னாசியோட லெவலு. ஆனால் மேஜரான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா 13,137 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த ஃபிப்னாசி லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா 13,066க்கு கீழே வந்துருச்சுன்னா நல்ல ஒரு ஃபால் இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம் வரைக்கும் கூட இருக்கும் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் மார்க்கெட்டை இதே போல் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் ஓனாக நீங்களே யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் அதே நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அந்த டிமெண்ட் அக்கௌண்ட்டோட ப்ரூஃபை வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சிங்க அப்படின்னா நான் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவேன். வித்தின் ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம அந்த கோர்சஸ் வந்து உங்களுக்காக சொல்லி தரப்போகிறோம் ஃப்ரீயாக. விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த வித கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 or 2 month வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸ். ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.